Please subscribe Sadhguru Sai Creations. பல வருஷமா அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேங்க. இந்த ஸ்கின் டிசீஸ் எனக்கு மறையவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அந்த மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் என்ன? பல வருடங்களாக நம்ம கிளினிக்ல இந்த மெடிசனை எந்தெந்த நோய்க்கு யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோன்றதையும் நம்ம பார்க்கலாம். க்ரானிக்காக இருக்கக்கூடிய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் அப்படின்னா சித்தா மெடிசன்ஸில் நிறைய இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ், விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய், லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி க்ரானிக்காக இருக்கக்கூடிய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் அப்படின்னா சித்தா மெடிசன்ஸில் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு மூலிகை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் என்ன? பல வருடங்களாக நம்ம கிளினிக்கில் இந்த மெடிசனை எந்தெந்த நோய்க்கு யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோன்றதையும் நம்ம பார்க்கலாம். அந்த அற்புதமான பல வருஷமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேங்க. இந்த ஸ்கின் டிசீஸ் எனக்கு மறையவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்கிறோம். பொட்டானிக்கல் நேம் இண்டிகோஃபெரா ஆஸ்பிளந்தாய்ட்ஸ். இந்த சிவனார் வேம்பு அப்படின்ற மூலிகை பார்த்தோம்னா இதனுடைய அந்த தண்டு பகுதி, இந்த இலை பகுதி எல்லாமே சாப்பிடும்போது அந்த வேம்பில் இருந்து வரக்கூடிய சுவையும் வேம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு மனமும் இருக்கிறதுனால சிவனார் வேம்பு அப்படின்ற பேர் வந்துச்சு. இது சருமம் சார்ந்த நோய்கள் மட்டும் இல்லை, இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த மூலிகை நமக்கு பயன்படுது. பல வருஷமாக நமக்கு வந்து க்யூர் ஆகாமல் இருக்கக்கூடிய தோல் நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து. போகர் 7000 இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த நூலில். போகர் சித்தர் இந்த சிவனார் வேம்பு மூலிகையை பல வகையாக நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக பெருமருந்துகள், பற்ப வகைகளோ சிந்துர வகைகளோ மருந்துகள் செய்யும்போது இந்த சாறு விட்டு அரைத்து புடம் போட்டு செய்யக்கூடிய மருந்துகள் அவ்வளவு வீரியமிக்கதாக இருக்கும். தோல் நோய்கள், பல வகையான தோல் நோய்கள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு சிவனார் வேம்பு ஒரு முக்கிய மூலிகையாக இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த சிவனார் வேம்பு எப்படி பயன்படுத்தலாம்? இந்த சிவனார் வேம்பு சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாம். இந்த சிவனார் வேம்பு மூலிகை முழு தாவரமும் எடுத்துக்கலாம். எடுத்து இதை பொடி பண்ணி பயன்படுத்தக்கூடியது. இதனோட இன்னும் சில மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம். என்னென்ன மூலிகைனா, இந்த சிவனார் வேம்போட இந்த தோல் நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா பல வருஷமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா சரும சாந்தி சூரணம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இந்த சரும சாந்தி சூரணத்தில் சிவனார் வேம்பு ஒரு முக்கிய மூலிகை. இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட நம்ம பரங்கிப்பட்டையை சேர்க்கிறோம். பரங்கிப்பட்டை, வசம்பு சேரும். இதனோட கிராம்பு சேருது, அதிமதுரம் சேருது, அதிவிடயமும் சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதான் சரும சாந்தி சூரணம். பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிவனார் வேம்பு தான். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா வெண்ணெயோட கலந்து சாப்பிடணும். வெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இது ஒரு 3-4 கிராம் இந்த சூரணத்தை போட்டு வெண்ணெயில் பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு. எதனால நம்ம வந்து வெண்ணெயோடு சாப்பிட சொல்கிறோன்னா, பொதுவாக சரும நோய்கள் இருந்தால் ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சித்தன்மை இருக்கும். இப்போ சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா ட்ரையாக இருக்கும். அதற்கு அடுத்தது எக்ஸிமா இருந்தால் ட்ரை எக்ஸிமா நிறைய பேருக்கு இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்குது, ரொம்ப ஸ்கின்லேயே வந்து ட்ரைனஸ். குழந்தைகள் கூட நம்ம நிறைய பார்ப்போம். இந்த கால் முட்டுக்கு கீழே கால் பகுதிகளில், கை எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபோராம்லலாம் ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கின் வந்து பாலமாக வெடித்த மாதிரி தெரியும். இந்த கண்டிஷன் இருந்துச்சுனாலும் நம்ம சிவனார் வேம்பு சூரணத்தை பயன்படுத்தலாம். சருமசாந்தி சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மெடிசன் பட்டரில் கலந்து சாப்பிடலாம். இல்லைங்க எனக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அவங்க மட்டும் என்ன பண்ணலான்னா இதை தேனோடையோ இல்லை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சிவனார் வேம்பு குழித்தைலம். குழித்தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் தைல வகைகள் நிறைய இருக்குது. இந்த தைல வகைகளில் குழித்தைலம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவனார் வேம்போட வாலுழுவை அரிசி சேர்க்கணும். வாலுழுவை அரிசி
அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து அந்த சிவனார் வேம்பு மூலிகையை கொண்டு வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு நல்ல குழித்தைலம் அப்படின்னு சொன்னாவே அந்த இயந்திரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 2 பானைகள் வந்து இருக்கும். மேலே இருக்கக்கூடிய பானைக்கு அடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே இன்னொரு பானை நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போது இந்த குழித்தைலம் செய்வதற்கு அந்த குழி ஓட்டையாக இருக்குது இல்லைங்களா, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பானையில் சிவனார் வேம்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு ஏலக்காய் வாலிலுவை அரிசியும் இதில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை பூமிக்கு அடியில் வச்சு இதை சுற்றி எரு வைத்து எரிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எரிக்கும் பொழுது அந்த துளைகள் வழியாக நமக்கு அந்த எண்ணெய் வந்து கீழே கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சேகரித்து இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து தான் பல நோய்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் பொதுவாக ஒரு காசடை அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடணும். காசடை அப்படின்னா உள்ளங்கையில் கொஞ்சமாக விடணும், இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். கிட்டத்தட்ட ஒரு 5 ml அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம இன்டர்னலாக சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ந்து இதை வந்து இன்டர்னலாக ஒரு டெய்லி ஒரு வேளை மட்டும் 1 மண்டலம் அளவுக்கு சாப்பிடும்போது தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்துமே குணமாகுது. ஸ்பெஷலாக சொல்லும்போது கரப்பான், லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புலி நோய் இதற்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்டர்னலாக இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் தேங்காய் பால் குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும்போது எவ்வளவு நாள் பட்ட ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும், எக்ஸிமா இருந்தாலும், சொரியாசிஸ் இருந்தாலும் இதில் நமக்கு க்யூர் ஆகுதுன்னு சொல்லலாம். அதற்கப்புறமா இது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக எதற்கெல்லாம் இந்த சிவனார் வேம்பு குழித்தைலம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, தோலில் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்று, தலையில் கூட அலோபேஷியா ஏரேட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இந்த தைலத்தை எடுத்து நம்ம அந்த ஹேர் ஃபால் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த சிவனார் வேம்பு குழி தைலத்தை இது டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குன்றவங்க இதனோட சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து ஹேர் ஆயிலாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி தோலில் ட்ரை எக்ஸிமா இருக்குது, சோரியாசிஸ் இருக்குனாலும் இது எக்ஸ்டர்னலாக இந்த குழி தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது இதில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவனார் வேம்பு குடிநீர், இது வந்து குடிநீர்னாவே நம்ம கஷாயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது கஷாயமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கக்கூடியது தான், ஆனால் அந்த கசப்பு சுவை தான் நமக்கு என்னென்னா இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுகர் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம். அப்போ சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த சிவனார் வேம்பு கஷாயத்தை, அதாவது சிவனார் வேம்பு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதனோட பல மூலிகைகளும் சேர்த்து நம்ம எடுக்கக்கூடியது. குப்பை மேனி இலைகள் இதில் சேரும், ஈழாநெல்லி இலைகளும் இதில் சேரும். இது எல்லாமே சேர்த்து கஷாயமாக குடிக்கும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஸ்ப்ளீன் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், ஸ்ப்ளீனோமெகாலின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறதுக்கும் சிவனார் வேம்பு குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே இந்த சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை. நீண்ட நாட்களாக குணமாகாத இருக்கக்கூடிய நோய்களுக்கு, ஏன்னா நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ போயிட்டோம் மேம் எனக்கு க்யூர் ஆகலை, பட் இப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, க்யூர் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த மூலிகை இதில் செய்யக்கூடிய மெடிசன்ஸ் தான். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அது முக்கியமாக நல்லாவே குணமாகுது. ஜென்ரலாகவே நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நஞ்சுமுறிவு சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். அதுலேயுமே முக்கியமான ஒரு மூலிகையாக சிவனார் வேம்பு சேரும். இதை வாங்கிட்டு வந்து நஞ்சுமுறிவு சூரணம்ன்ற மெடிசன் நம்ம ஜென்ரலாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா 25 நாளோ இல்லை 30 நாளோ இல்லை 1 மண்டலம் அளவுக்கோ இதை சாப்பிட்லாம். 1/2 ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தினமும் காலையில் ஒரு வேளை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் வெளியேறுது. ஸோ இந்த பதிவில் தீராத தோல் நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி சிவனார் வேம்பு பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.